ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி ப்ரீஸ் vlogs. இன்றைக்கி நம்ம பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு 1/2 கிலோ, அது கூட 3 ஸ்பூன் அரிசி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 5, வரமிளகாய் 5 எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 5 வரமிளகாய் சேர்த்து பட்டை, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூட தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவுக்குள்ளே வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்த மாவு கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து வடையாக தட்டி எண்ணெய்க்குள்ளே போடுங்க. தட்டியும் போடலாம், நீங்கள் ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். அப்பப்போ வடைகளை திருப்பி விடுங்க. இப்போது வடை பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூடான வடை தயாராகிடும். இதை நீங்கள் சுட சுட டீ கூட சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.